அதாவது அவர் ஆட்சியில் இருந்தபோது பல காரியங்களை செய்ய தவறிவிட்டார். மக்களுக்கான நல்ல திட்டங்களை கொண்டு வர தவறிவிட்டார். இன்றைக்கு அந்த திட்டங்களை எல்லாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் கொண்டு வருவதால் அந்த வயிற்றெரிச்சல் அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால் ஏதாச்சும் சொல்லி ஆகணும், தான் இருப்பதை வெளிக்காட்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த அரசின் மீது ஏதாவது பலிகளை போட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான். அதை பொறுத்து எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய கழகத்தினுடைய நிலைப்பாட்டை நேற்றைய தினமே தெரிவித்திருக்கின்றார். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. என்ன மறுபடியும் ஒரு 6 நபர் கமிட்டி போட்டு அதை இது பண்ணி செயல்படுறதுக்கு நடவடிக்கையில் அரசு எடுக்கணும் அப்படின்னு அவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காரு. நம்ம தமிழக அரசு எப்படி பார்க்கலாம், சட்டத்துறை மூலமாக அடுத்த கட்ட நடவடிக்கை அது எங்களுடைய வழக்கறிஞர்களோடு கலந்து, ஏனென்றால் இன்றைக்கு முழுவதும் நான் பல்வேறு பணிகளில் இருந்து விட்டேன். எங்களுடைய வழக்கறிஞர்களோடு கலந்து என்ன நடந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு நிச்சயமாக மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் நாங்கள் நடந்து கொள்வதுதான் எங்களுடைய பழக்கம். எங்களுடைய முதலமைச்சர் அவர்களும் மக்களுடைய நலனில் அக்கறை கொண்ட முதலமைச்சர். நிச்சயமாக அவருடைய நலனுக்கு பாதிப்பு ஏற்படாமல் தான் எந்த நடவடிக்கையும் சட்ட வல்லுநர்களோடு கலந்து முடிவெடுப்பார். நாடாளுமன்ற தேர்தல் திமுக பல்வேறு குழுக்களை கூட்டணி தொடர்பாக பேசியிருக்காங்க. தேர்தல் அறிக்கையை குழு தேர்தல் அறிக்கை முன்னெடுத்து என்னென்ன முன்னெடுப்பு அது தேர்தல் அறிக்கைங்கிறது நாங்கள் முன்னால் சொல்ல முடியாது, சஸ்பென்ஸ். அதுதான் இந்த தேர்தலுடைய கதாநாயகனில் அதுதான் முக்கியமான இடம். அதை எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் அந்த தேர்தல் அறிக்கையை வெளியிடுவார். அன்னைக்கு தான் அது மக்களுக்கு நாங்களுடைய தேர்தல் பிரகடனம் தெரியும். இப்போ நாங்கள் சொல்ல முடியாது யார் என்னதையும். எனவே எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் அதை தெரிவிப்பார்கள். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அதை நம்ம பல்வேறு கட்டங்களில் மறுப்பு சொன்னாலுமே பிட்வீன் பிஜேபி அண்ட் திமுகங்கிற அமைப்பு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற அவருடைய நோக்கம் திமுக தள்ளப்பட்டது. அவர் என்ன இந்த பாஜக தலைவர் அண்ணாமலை எந்த கருத்து சொன்னாலும் அதுக்கு பதில் கருத்து திமுக தலைமை சொல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகிடுது. அப்படிங்கும்போது களம் பிஜேபி வர்சஸ் டிஎம்கே. நிச்சயமாக தமிழகத்திலே தேர்தல் களம் பிஜேபி வர்சஸ் திமுக அல்ல. பிஜேபி இன்றைக்கும் காலூன்றவில்லை. வெளிப்படையாக சும்மா ஒரு நடிப்புகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பணபலத்தை வைத்துக்கொண்டு ஏதோ தமிழகத்தில் அவர்களுடைய கட்சி இருப்பதை போன்ற ஒரு பாவனையை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய வாக்குகளை எண்ணுகின்ற பொழுது அது எந்த சதவீதம் என்பது நன்றாக தெரியும். திராவிட முன்னேற்றக் கழகத்தை நிச்சயமாக எந்த கூட்டணியும் தொட முடியாது. நாங்கள் 40க்கு 40 அதை நிச்சயம் வெல்வோம். எங்கள் கூட்டணி வெற்றி பெறும்.